ஒன்றிய அரசு இப்பொழுது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று பேச தொடங்கி இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கும், ஜனநாயக பாதையிலிருந்து இந்தியாவை ஒரு சர்வாதிகார பாதைக்கு இட்டு செல்வதற்குமான முயற்சிகளை இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்கிறது. இதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. இப்பொழுது கூட திரு மோடி நரிசக்தி வந்தன் என்று பேச தொடங்கினார். ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் மோடி அரசாங்கம் செய்கிற ஒரு மோசடி என்னவென்றால், இந்த பெண்கள் இடஒதுக்கீடு என்பதை தொகுதிகள் மறுவரைவோடு இணைப்பது, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிற வரை இது ஒத்தி போட வேண்டும் என்று சொல்வது என்பதில் தான் இருக்கிறது. இதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழலில், இன்றைய பாராளுமன்ற கட்டமைப்பில் இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இந்த பின்னணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு சில இயக்கங்களை நடத்த இருக்கிறது. மக்கள் இயக்கங்களை நடத்த இருக்கிறது, அரசியல் இயக்கங்கள் இவற்றை நடத்த இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை இந்தியா முழுவதிலும், எல்லா மாநிலங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு எந்த அளவிற்கு அதிகமான மக்களை சந்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்முடைய அரசியல் இயக்கம் அமைய வேண்டும் என்று கட்சி முடிவெடுத்திருக்கிறது. ஆகஸ்ட் 6லிருந்து 15 வரை பாத யாத்திரைகள் நடத்தப்படும். மேற்கொண்டு என்னென்ன வடிவங்களில் மக்களை நாம் ஈர்க்க முடியும், மக்களை அடைய முடியும் என்பதற்கான திட்டங்களை எங்களுடைய கட்சியின் மாநில குழுக்கள் முடிவு செய்யும்.